இன்று கர்த்தர் சொல்கிறார், சந்தோஷமாய் இருங்கள். குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், உறவினர்களால் பல வேதனைகள். எப்படி சந்தோஷமாய் இருப்பது என்று சொல்கிறீர்களா? இன்று உலக சந்தோஷத்திற்காக சிரிப்பு சேனல், டிவி, விளையாட்டு என்று பல விதத்தில் கவனத்தை செலுத்துகிறார்கள். தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்தார். அதிலிருந்து சவுல் ராஜா, மகன் அப்சலோம், பெலிஸ்தர் இப்படி எல்லாரும் அவனை பகைத்தார்கள். தாவீது சொல்கிறார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் எல்லா சத்துருக்கும் என்னை நீக்கலாக்கி மீட்டார். அப்போ நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் நம்மளை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீக்கலாக்கி மீட்கிறவராய் இருக்கிறார். தினமும் காலையில் எழுந்தவுடன் பிரச்சனைகளை நினைத்து மனம் கலங்காமல் தேவன் நமக்கு கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக, குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்முடைய உடல் உறுப்புகளுக்காக, நம்முடைய கல்லீரல் வேலை செய்கிறது, இருதயம், கிட்னி எல்லாம் நன்றாக இயங்குவதற்காக நன்றி செலுத்துங்கள். மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்து எத்தனை சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுறாங்க. இருதயம் பாதிப்பினால் வெண்டிலேட்டரில் இருக்கிற சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீட்டு நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துங்கள். ஒரு அரை மணி நேரம் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். காலையில் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி நீங்கள் உங்கள் வேலைக்கு போனீங்கனாக்க, இல்லை வீட்டில் வேலை செய்தீங்கனாக்க, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்களாக்கி எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு உங்களால் அந்த காரியத்தை விரைவாக செய்ய முடியும். கர்த்தர் தருவது நிரந்தர சந்தோஷம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக தேவையில்லை. உங்கள் பாரத்தை அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். God bless you.